நாங்கள் இன்றைக்கி பார்க்கணும் மகாசிது ஷரியா என்ற அந்த பாடத்தில் அந்த தாரீகோடு கொஞ்சம் சம்பந்தப்பட்ட இன்னொரு பகுதியைத்தான் நாங்கள் முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தஹவுல் ஃபிக்ரத்துல் மகாசித் மின் மஸ்அலா ஜுஸ்இய்யா தாபிஆ லிபாதி மபாஹிதி உசூலில் ஃபிக்ஹ் இலா ருக்னின் அசாசியின் மின் அர்கானிஹி என்று சொல்கிற இந்த விஷயம். அதாவது மகாசிது ஷரியாவினுடைய அது எப்படி மாறி வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் அந்த மகாசித் என்று சொல்கிறதற்கு ஷரியத்தில் கொடுக்கப்பட்ட பெருமானம் என்னது என்று சொல்கிறது அது கால ஓட்டத்தில் படிப்படியாகத்தான் அது வளர்ந்து மாறி வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ஒரு 4 பிரதானமான கட்டங்கள் சம்பந்தமாக இமாம்கள் பேசுவார்கள். முதலாவது நாங்கள் சொல்லுவோம் அவ்வாஹிரா அல் மகாசிதியா அல்லது அதை அத்தஃப்கீர் அல் மகாசிதி என்றும் சொல்வார்கள். இந்த நிலைமை அடுத்த கட்டமாக எப்படி மாறியது? மஸ்அலா ஜுஸ்இய்யா அந்த நிலைமையிலிருந்து 3ஆம் கட்டமாக அது ருக்னுன் அசாசி என்று சொல்கிற இடத்துக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு ருக்குன் என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்தது. 4வது கட்டமாக அது இல்முன் முஸ்தகில் என்று சொல்கிற இடத்துக்கு வந்தது. இந்த பிரதானமான 4 கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது மகாசிது ஷரியா என்று சொல்கின்ற அந்த கலையை பொறுத்தவரை. அந்த வகையில் அல்லாஹிரா அல் மகாசிதியா என்று சொல்கின்ற இந்த சூழல் அல்லது தஃப்கீர் அல் மகாசிதி என்று சொல்கின்ற இந்த சூழலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட முதல் 3 நூற்றாண்டு காலப்பகுதி இந்த வடிவத்தில் தான் இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு லாஹிராவாக இருந்திருக்கிறது அல்லது ஒரு சிந்தனையாக இருந்திருக்கிற ஒரு தஃப்கீராக மாத்திரம் இருந்திருக்கிறது. அப்போ இதை நாங்கள் கிட்டத்தட்ட 1லிருந்து ஒரு 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி வரையில் அதை பார்க்கலாம். மஸ்அலா ஜுஸ்இய்யா என்று சொல்கின்ற அந்த நிலைமையை கிட்டத்தட்ட அது 3 தொடக்கம் ஒரு 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி வரையில் இப்படியான ஒரு போக்கு இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே பிறகு 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலிருந்து நவீன காலம் வரையில் கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு காலம் வரையில் அது ஒரு ருக்குன் அசாசி என்று சொல்கிறது அப்படியான ஒரு கட்டமாக இருந்திருக்கிறத பார்க்கலும். அது ஒரு இல்ம் முஸ்தகில் என்று சொல்லி வந்தது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுள்ள இந்த காலம். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தினுடைய அந்த பொருள் என்ன? உண்மையிலே இதை ஒரு மகாசிதனுடைய ஒரு தல மாற்றமாகத்தான் இதை அடையாளப்படுத்துவார்கள். மகாசிதன் சொல்கிற விஷயம் எப்படி இருந்து அது எப்படியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று சொல்கிறது. அப்போ அதில் நாங்கள் முக்கியமாக பார்க்குறோம் முதலாவது இந்த அல்லாஹிர் அல் மகாசிதியா அல்லது தஃப்கீர் அல் மகாசிதி என்று சொல்கின்ற அப்படியான நிலைமை அதனுடைய பொருள் என்ன? இப்போ சாதாரணமாக நாங்கள் லாஹிரா என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறதாக இருந்தால் அதை இப்போ நவீன கால சொற்பிரயோகம் என்று தான் இந்த லாஹிரா என்று சொல்கின்ற சொற்பிரயோகம். அதாவது இருக்கின்ற அந்த பொது சூழல் எப்படி இருக்கிறது, இருக்கிற யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிற அந்த கருத்தை சொல்கின்ற விஷயம் என்று சொல்கிற. சாதாரணமாக இப்போ இங்கே இருக்கிற பொது சூழல் ஆட்கள் என்ன சொல்கிற நல்ல உற்சாகமாக இருக்கிறாங்க என்று சொல்கிறதுவோ அல்லது உற்சாகம் குன்றி போயிருக்கிறாங்க என்று சொல்கிறதுவோ அல்லது ஆன்மீகத்தில் நல்ல பலமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறதோ அல்லது ஆன்மீகத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறதோ அல்லது வாசிப்பு திறன் நல்ல கூட என்று சொல்கிறதுவோ அல்லது மொழியாற்றல் நல்ல குறைவு என்று சொல்கிறது. இப்படி ஏதோ ஒரு பொது சூழல் என்ன, இந்த பொது சூழல் என்ன என்று சொல்லி அடையாளப்படுத்துறதை நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹிரா என்று சொல்லுவோம். அதாவது இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்றால் நாங்கள் சொல்கிற இந்த தஃப்கீர் அல் மகாசிதி அதாவது மகாசிதின் அடிப்படையில் சிந்தித்தல் என்று சொல்கிறது. அதை நாங்கள் இன்னொரு வகையில் சொல்லுவோம் தஃப்கீர் அல் காஇ என்று சொல்கிற விஷயம். அதாவது நோக்கம் என்ன என்ற சிந்திப்பு, ஒரு குறித்த விஷயத்தினுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, ஏன் நாங்கள் அதை செய்ய வேண்டும்
என்று சொல்ற அந்த கேள்வி கேட்கின்ற பாங்கு, ஏன் என்று சொல்கின்ற அந்த கேள்வியை கேட்கின்ற பாங்கு. அப்ப இந்த வகையான தஃப்கீர் அதை நாங்க சொல்லுவோம், அதைத்தான் தஃப்கீர் அல் காஇ அல்லது தஃப்கீர் அல் மகாசிதி என்று நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த ஒழுங்கு ஒரு இஸ்லாமிய பாரம்பரியத்துக்குள்ளால் அது முஸ்லீம்களுடைய அந்த சட்ட பாரம்பரியமோ அல்லது அவங்களோட தீன நடைமுறைப்படுத்துவதற்கான இஜ்திஹாதுக்குள்ளால இந்த இந்த சிந்தனை பாங்கு பரவலாக காணப்பட்டிருக்கின்றது என்று சொல்றது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த ஆரம்ப நூற்றாண்டுகளுக்குள்ளால மக்காசித் என்று சொல்ற ஒரு விஷயத்தை யாருமே தனித்து பேசவும் இல்லை, அதை பத்தி எந்த குறிப்பும் சொல்லவும் இல்லை, எதுவுமே நடைபெறல, அந்த சொல்ல கூட யாருமே பயன்படுத்தல. ஆனாலும் கூட மக்காசித் என்று சொல்றதனோடு என்பதனூடாக நாங்க அடிப்படையில் என்ன நாடுகின்றோம் என்றால் ஒரு ஒரு குறித்த விஷயத்தினுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன என்று சொல்லி அப்படி தேடுகின்ற அந்த சிந்தனை பாங்கு, அப்படியான அந்த சிந்தனை பாங்கு இந்த முதல் நூற்றாண்டு 3 நூற்றாண்டு கால பகுதியில் மிக பரவலாக காணப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்திலேயும் ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சிந்தித்திருக்கிறார், சஹாபாக்களையும் அப்படித்தான் சிந்திக்க பழக்கி இருக்கிறார். சஹாபாக்களுடைய காலத்திலையும் அப்படித்தான் அவங்களுடைய இஜ்திஹாதுகள் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். தாபீன்களுடைய காலத்திலேயும் அவங்களுடைய இஜ்திஹாதுகள்ல அதே வகையான சிந்தனை தான் இருந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு சொல்றேன் என்றால் இப்படி ஒரு லாஹிரா ஒன்று இருந்திருக்கிறது. அதாவது மக்காசித் அடிப்படையில சிந்திக்கின்ற அந்த அடிப்படையில இஜ்திஹாதுகளை மேற்கொள்கின்ற ஒரு பொது சூழல் உண்டு காணப்பட்டிருக்கின்றது என்று சொல்றது. அப்ப இந்த லாஹிரா அல் மக்காசிதியா என்று சொல்றது நாங்க சொல்ற இந்த பொருள்ல தான் அதை நாங்க விளங்கப்படுத்துறோம். இப்ப சாதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஜ்திஹாதுகளை போய் பார்த்தோம்னு சொன்னால் அது சம்பந்தமாக நிறைய தனியான ஆய்வுகள் வந்திருக்கின்றன. மிக நீண்ட காலங்களுக்கு முன்னரே இந்த ஃபிக்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபிக்ஹ் என்று சொல்லி, அதே மாதிரி இன்னொரு புத்தகம் வந்திருக்கிற ஃபதாவா வ கதாயா உமருடைய அதாவது ஃபத்வாக்களும் அவருடைய அந்த சட்ட தீர்ப்புகளும் என்று சொல்ற மாதிரி, அதே மாதிரி இஜ்திஹாதாத் உமருடைய இஜ்திஹாதுகள் என்று சொல்லி இப்படி இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கல. உண்மையிலே அந்த புத்தகங்களை பார்க்குற நேரத்தில் நாங்கள் விளங்கி கொள்கிற ஆக முக்கியமான விஷயம் உண்மையிலே அதாவது ரசூலுல்லாவுக்கு பிறகு அதாவது ஷைகுல் மக்காசித் உண்மையிலே யாரு அப்படின்னு நாங்கள் போய் பார்த்தா உண்மையிலே உமர் தான். அதாவது அவருடைய இஜ்திஹாதுகள் எல்லாம் அதாவது இந்த காலத்துல இப்புள்ள சூழல்ல கூட நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க, அப்படி திங்க் பண்றதுக்கு, அப்படி யோசிப்பதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நாங்க அப்படி அந்த அளவுக்கு போறா என்று சொல்லி தான் யோசிப்பாங்க. ஆனால் உமருடைய திங்கிங் எவ்வளோ ஸ்பீடா எவ்வளோ ப்ரோடாக இருந்திருக்கிறது என்று சொல்றத நாங்க பார்க்கலாம். இப்ப சாதாரணமாக இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது இப்ப ஹுதூதில் உண்டு கைவற்ற விஷயம், அஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, குர்ஆன் மிச்சம் தெளிவாக நஸ், அப்ப அது நஸ் சரீஹ், மிச்சம் தெளிவான நஸ். ஆனா உமர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த நஸ்ஸை இடைநிறுத்தி வச்சார், கைவெட்டே இல்லாது என்று சொன்னார். ஏனென்றால் கைவெட்டுறது ஒரு சுபஹாண்ட கொண்டு வருது. இவன் பசியினால திருடி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது நாங்க வர சூழல், பஞ்சம் பட்டினி, ஆக்களுக்கு சாப்பிடுறதுக்கு இல்லை. எனவே இந்த சூழல்ல கைவெட்டுதல் என்று சொல்ற ஒரு சட்டத்தை நாங்க நிறைவேற்றினோம் என்றால் சட்டத்தினுடைய மக்சத் என்ன? சொத்துக்களை பாதுகாத்தல் என்று சொல்றது தானே, நீதியை நிலைநாட்டுதல் என்று சொல்றது தானே. அப்ப அந்த நீதியும் அந்த சொத்துக்களை பாதுகாத்தல் என்று சொல்ற விஷயம் இல்லாமல் போயிடும். அப்ப அவர் சொன்னார் என்னென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க கைவட்டுகின்ற சட்டத்தை இல்லாம செய்யணும், அப்பதான் நாங்க எல்லோருக்கும் உரிய பொருளாதார நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று சொன்னார். உன்னுடைய சொத்தை பாதுகாத்தலை விடவும் இந்த மனுஷனுடைய பசியை இல்லாமல் ஆக்குதல் மிக முக்கியமானது என்று சொன்னார். அப்ப பாருங்க என்றால் அவருடைய அந்த தஃப்கீர் எப்படி, அப்ப அது அந்த மக்காசிதை மையப்படுத்தி தான் அவர் அதை சிந்தித்தார். இதை நாங்க இப்படித்தான் பார்க்கணும், இந்த விஷயத்தை இப்படித்தான் பார்க்கணும். எனவே இதை நாங்க நிப்பாட்டி வைப்போம், கொஞ்ச நாளைக்கு நாங்க நிப்பாட்டி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி. இப்ப நவீன காலத்துல தாரிக் ரமதான் மதத்தானே சொன்னார். இப்ப அதை சொல்ற நேரத்துல யாருக்கும் அதை சீரணிச்சுக்குள்ள இருந்தது. அப்ப தாரிக் ரமதான் சொன்னா இப்புள்ள
உலக சூழ்நிலையில இப்புள்ள அரசியல் ஒழுங்குகளின் படிக்கு இஸ்லாம் சொல்ற ஹுதூத நடைமுறைப்படுத்தலாம். ஹுதூத நடைமுறைப்படுத்தினால் என்ன நடக்குமெண்டா, ஒவ்வொரு அரசாங்கமும் அவங்களுக்கு அவங்களோட அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஆயுதமாக இதை பயன்படுத்துவாங்க. அதுதான் இன்னைக்கு சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே அது. அப்ப அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கான நல்ல ஆயுதம் இந்த ஹுதூத். அப்ப இந்த ஹுதூத் அமுல்படுத்துதல் என்று சொல்றது எந்த வகையிலும் இன்றைக்கு உள்ள உலக சூழ்நிலையில நீதி நிலைநாட்டுறதாக இருக்க மாட்டார். இப்ப மக்சதை வச்சு பார்க்குற நேரத்துல நீதி நிலைநாட்டப்படணும் என்று சொல்றதுதான் எங்களுக்கு மிச்சம் முக்கியமானது. அப்ப அதற்காக தான் இந்த சட்டம் வந்தது. அப்ப ஆனா அந்த சட்டத்தை இன்றைக்கு சூழல் அமுல்படுத்த மாட்டா, நீதி நிலைநாட்டப்பட மாட்டா, நீதி நிலைநாட்டப்பட மாட்டார். அப்ப அதே திங்கிங் தான் நாங்க பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே வகையில தான் திங்க் பண்ணார். அதே மாதிரி இப்போ அவர் அந்த குதிரைகளுக்கு ஜகாத் கொடுக்கணும் என்று சொல்ற அந்த தீர்மானத்துக்கு வந்த நேரத்தில் அப்போ அங்கேயும் அவர் சொன்ன சாதாரணமான சிம்பிளான ஒரு ஆர்கியூமெண்ட் என்று சொன்னார் என்றால், ஒரு 100 ஆடுகளை வச்சிருக்கின்ற ஒருத்தன் ஜகாத் கொடுக்கணும். 100 ஆடுகளை வச்சிருத்தல் என்று சொல்றது ஒரு பெரிய சொத்தே அல்ல. ஆனா 100கணக்கான குதிரைகளை வச்சிருக்கின்றவன் என்று சொல்றது அது ஒரு பெரும் சொத்து. அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய சொத்தாக கருதப்பட்டது. பார்சனோட இவனுக்கே ஜகாத் கொடுக்கணுமாக இருந்தால் இவனுக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்று சொல்றது எந்த வகையில நியாயம் அது? அப்ப இஸ்லாம் பொருளாதாரத்துல ஒரு 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 சமத்துவத்தை பேணுகிறது. அப்ப இங்க இந்த சமத்துவமும் வரமாட்டார். பார்சனார் என்றால் கண்டிப்பாக இதுக்கு ஜகாத்தை நாங்க நிர்ணயிக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் அபூபக்கர் காலத்திலேயும் ஏன் ஜகாத்தை நிர்ணயிக்கல்ல என்று சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பான காரணம் ஒன்று இருந்தது. பகிரங்கமாக அது பேசாவிட்டாலும் என்ன அந்த காரணம்? அது ஒரு மிக முக்கியமான யுத்த தளபாடமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அப்ப அந்த காலத்துல யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்ததுனால ஒரு முக்கியமான யுத்த தளபாடம். அப்ப எனவே அதுக்கு ஜகாத் விதித்தால் அது இங்க பாதிப்பு ஏற்படுத்தும், யுத்தத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் அதுக்கு ஜகாத் அந்த அவர் இருந்த பீரியட்ல கடமையாக்கல. அப்ப பாருங்க என்னண்டா, உமருடைய திங்கிங் நேரடியாக நஸ்ஸுக்குள்ளால மட்டும் சுருங்கின திங்கிங்காக இருக்கல. நஸ் எங்களுக்கு ஃபவுண்டேஷன், அதிலிருந்து நாங்க கட்டணும் மேலுக்கு என்று சொல்றதுதான் உமருடைய அந்த பார்வையாக இருந்தது. அப்ப அதுதான் நாங்க சொல்றோம், அவர் தான் உண்மையில இந்த ஷேகுல் மக்காசிதீன். அப்ப அந்த அந்த அப்படியான அந்த அந்த திங்கிங்கான அந்த விதையை போட்டவர் அவர் தான். அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் உண்மையிலே பாஹிரா மக்காசிதியா என்று சொல்லி. அப்ப இந்த வகையான திங்கிங், அதாவது இந்த 3 நூற்றாண்டு காலப்பகுதியிலே பரவலாக இருந்திருக்கிற எல்லா இஜ்திஹாதுகள்லையும் நாங்கள் இதை பொதுவாக காணலாம். இதுக்கு மாற்றமான நஸ்ஸோடு இறுக்கமாக இருந்த போக்கும் இருந்திருக்கிறது, ஆனா நாங்கள் ஒரு நாளும் அந்த அந்த நஸ்ஸோடு மட்டும் நின்று கொள்கின்ற போக்குதான் அந்த சூழல்ல பரவலாக இருந்தது, அது மட்டும் தான் என்று சொல்லி நாங்கள் அப்படி வாதிடல. அடுத்த பக்கம் இந்த வகையான மகாசித் அடிப்படையிலான சிந்திப்பும் பெரிய அளவுக்கு காணப்பட்டு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இதை பொறுத்தவரையில். இதுல வஸ்ஃபி ஆஷூர் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லுவார் என்றால், இந்த ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி ஆகின்ற நேரத்தில் அந்த நேரத்திலே மக்காசித் ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒன்று பெரிய செலவுக்கு வரல. இப்போ நீங்க மக்காசிதுடன் அந்த வரலாற்று வளர்ச்சியை பார்க்குற நேரத்தில் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் தோன்றிய இஸ்லாமிய அறிஞர்கள்ல குறிப்பாக, அதாவது மக்காசித் சம்பந்தமாக பேசியவர்கள் என்று நாங்கள் சொல்ற நேரத்தில் ரைசுனி பூண்டாக்கள் மிக முக்கியமாக அடையாளப்படுத்துகிற முதலாவது ஆளாக ஹக்கீமு திர்மிதி என்று சொல்கிறார். அதாவது இமாம் திர்மிதி அல்ல, ஹக்கீமு திர்மிதி என்று சொல்ற ஒருவர். அவர் உண்மையிலே ஒரு பெரிய சூஃபி, பெரிய ஒரு சூஃபி. அப்போ அவரை மிச்சம் தெளிவாக மக்காசிது ஸலாத் என்று சொல்லி ஒரு புத்தகமே எழுதிக்கிறார். அல் ஹஜ் வ அஸ்ராருஹு என்று சொல்ற புத்தகமே எழுதியிருக்கிறார். அப்ப அங்க மக்காசித் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்ற மாதிரி முதலாவது மக்காசித் என்ற சொல்ல பயன்படுத்தின ஒரு ஹக்கீமு திர்மிதி தான். அப்ப மக்காசித் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இப்ப ஹக்கீமு திர்மிதியாக இருக்கலாம், அடுத்தது இந்த இப்னு பாபவைஹி அல் கும்மி என்று சொல்ற அந்த ஷியா அறிஞராக இருக்கலாம். இப்படி நிறைய பேர் நாங்க காணலும். அவங்களுக்கு அதே போல ஷாஃபி மதுஹபை சேர்ந்த முக்கியமான ஒரு ஆள் அல் கஃபால் அஷாஷி என்று சொல்றோம். இப்போ இந்த ஆக்கள் எல்லாம் உண்மையிலே இந்த மக்காசித் சம்பந்தமா பேசியிருக்கிறார்கள்.
இந்த இந்த ஆரம்ப கால பகுதியில் மக்காசித் சம்பந்தமாக பேசியிருக்காரு. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் மக்காசித் என்று சொல்லி பேசியது இன்றைக்கு நாங்கள் சொல்கிற மக்காசித் என்று சொன்னால் இந்த நோக்கம் என்ன என்று சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமே. மக்காசித் என்று சொல்கிறதுக்கான அந்த வரைவிலக்கணப்படுத்துகிற நேரத்தை நாங்கள் அதை ஒரு அதுக்கு ஒரு வரையறை ஒன்று சொல்கிறோம். இதுதான் மக்காசித், இப்படி இருந்து அது மக்காசித் அல்ல என்று சொல்கிற ஒரு வரையறுத்த ஒரு ஒழுங்கு பேசுகிறோம். என்னடா அங்கே இப்போ முஸ்தலஹாத்துகள் எல்லாம் வளர்ந்துட்டு, அப்போ எனவே அது அங்கே ஒரு முஸ்தலஹ் என்று சொல்லி நாங்கள் அதை வரையறுக்கிறோம். இப்படி வரையறை இல்லாத காலம் அது. அப்படியான அந்த முஸ்தலஹாத்துகள்லாம் தோற்றம் பெறுவதற்கு முந்தியுள்ள காலம். இப்போ வஸ்வியாசர் சொல்லுவார் என்றால், இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற மக்காசிதை அல்ல, உண்மையிலே இந்த ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மக்காசித் என்று பேசியவர்கள் பேசினது. அவங்க சொல்ல வந்தது அதுவல்ல. அவர் சொல்றார் என்றால், அதிகமாக அவங்க ஒரு குறித்த விஷயத்தினுடைய பயன் என்ன, பிரயோசனம் என்ன, அதை நான் செய்வதனால எனக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்ற அந்த பிரயோசனத்தை தான் அதிகமாக மக்காசித் என்று பேசினார். இப்போ அதை அவர் சொல்ல முடிச்சு தெளிவாக காணலும் ஹக்கீமு திர்மிதியில மக்காசிது சலாத் என்று சொல்ற புத்தகத்துக்கு போய் பார்த்தேன். மக்காசிது சலாத்துல அவர் தொழுகையிட ஒவ்வொரு அசைவுக்கும் மக்காசித் சொல்லியிருக்கிறார். தக்பீர் கட்டுறதுக்கு மக்காசித் சொல்லியிருக்கிறார், ருக்குக்கு போறதுக்கு சொல்லியிருக்கிறார், சுஜுது போறதுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஒவ்வொன்றுக்கும் மக்காசித் சொல்லியிருக்கிறார். உண்மையில என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தா, அந்த செயற்பாட்டினூடாக எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, ஆன்மீக ரீதியான பெனிஃபிட் என்ன, நான் சுஜூது போறதால எனக்கு கிடைக்கிற ஆன்மீக ரீதியான பெனிஃபிட் என்ன, சுஜூது போறதால எனக்கு கிடைக்கிற பிசிக்கல் பெனிஃபிட் என்ன, நான் நேரே நிக்கிறதுனால கிடைக்கிற ஆன்மீக பெனிஃபிட் என்ன, கியாம்ல இருக்கிறதுனால, அதே மாதிரி கியாம்ல இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற பிசிக்கல் பெனிஃபிட் என்ன, ருக்குல சுஜூதுல, இந்த ஒவ்வொரு அசைவிலையும் உள்ள ஆன்மீக ரீதியான பிசிக்கல் இந்த 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 பெனிஃபிட்ஸ் என்ன என்று சொல்றதைத்தான் மிக பெரும்பாலும் பேசியிருக்கிறார். அப்ப அதுல அவர் சொல்றாரு, அவர்தான் அந்த நஸா சூஃபியா, அந்த சூஃபித்துவ பின்புலம் அதுல பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தியிருக்கிறார். அப்ப இது நாங்க அந்த அவதானிக்க முடியுமான ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லுவார். அப்ப இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் அல்லாஹிரல் மக்காசிதியா, அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி சிந்திக்கிற காரணம் என்ன, அதோட பயன் என்ன என்று சொல்லி சிந்திக்கின்ற அந்த பொதுவான சிந்தனை பாங்கினுடைய விளைவாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அடுத்து நாங்கள் காண்ற அடுத்த கட்டமாக நாங்கள் அவதானிக்க முடியுமான விஷயம் தான் இந்த மஸ்அலா ஜுஸ்இய்யா என்று சொல்கிறோம். இப்போ உண்மையிலே இதை ஹிஜ்ரி இந்த 4, 5, 6ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதிகளில், குறிப்பாக இந்த ஆக்கள் செல்வாக்கு செலுத்தின காலம், அதாவது இமாம் ஜுவைனி, இமாம் கஸாலி, ஃபைலசூஃப் அல் ஆமிரி போன்ற இந்த வகையான ஆக்கள் செல்வாக்கு செலுத்தின காலம் ஹிஜ்ரி 4, 5, 6 இந்த நூற்றாண்டு காலப்பகுதிகள். இந்த நூற்றாண்டு காலப்பகுதிகளில் நாங்கள் ஒரு விஷயத்தை அவதானிக்கையிலும், குறிப்பாக உசூலுல் ஃபிக்ஹ் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த காலம். உசூல் ஃபிக்ஹை பொறுத்தவரையில் இந்த காலப்பகுதியில் வளர்ச்சியடைந்தாலும் உசூல் ஃபிக்ஹ் எப்படி பார்க்கப்பட்டது என்று சொன்னால், அது மஸ்அலா வன்னியாவாகத்தான் பார்க்கப்பட்டது. அது ஒரு வன்னியான விஷயம், கத்இயல். அப்ப உசூல் ஃபிக்ஹோட ஒரு பகுதியாகத்தான் உண்மையிலே இந்த மஸ்லஹா என்று சொல்ற விஷயம் பேசப்பட்டது. அப்ப மஸ்லஹாவை விளங்கப்படுத்த போகின்ற நேரத்தில் தான் அவர்கள் அதாவது தரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத் எல்லாம் பேச தொடங்கினார்கள். மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுதல் என்று சொல்றது மஸ்லஹா என்று சொன்னார்கள். அதே போல மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுதல், ஹாஜியாத்தை நிறைவேற்றுதலும் மஸ்லஹா என்று சொன்னார்கள். தஹ்சீனியாத்தை நிறைவேற்றுதலும் மஸ்லஹா என்று சொன்னார்கள். அப்ப அந்த மஸ்லஹா என்று சொல்றது அந்த கருத்துக்குள்ளால தான் உண்மையில் இந்த மக்காசித் என்று சொல்ற விஷயம் இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க என்றால், மனிதனுடைய இந்த மஸ்லஹாக்களை நிறைவேற்றுதல் தான் ஷரியாவினுடைய மக்சத் என்று சொன்னார். மனிதனுடைய இந்த நலன்களை நிறைவேற்றுதல் தான் மக்சத் என்று சொல்றது. ஆனால் இந்த நலன்களை நாங்க நிர்ணயித்தல் என்று சொல்றது, இதுதான் மனித நலன் என்று சொல்லி நிர்ணயித்தல் என்று சொல்றது, அவங்க சொன்னாங்க அது கத்இய்யா, அது மிச்சம் திட்டவட்டமானதுவா என்றால் திட்டவட்டமானது அல்ல, அதுதான் நீ என்று சொன்னார்கள். அதனால இந்த மசாலிஹ எப்படி சொன்னார்கள் என்றா, மசாலிஹ் மவ்ஹூமா
என்று சொல்ற இந்த சொற்பிரயோகம் தான் அந்த காலத்துல பிரபல்யமாக பயன்படுத்தப்பட்டதை பார்க்கணும். இமாம் கஸ்ஸாலி எல்லாம் நாங்க போய் பார்த்துட்டு சொன்னோம்டா மசாலிக் மஹூமா என்று தான் சொல்லுவார்கள். மஹூம் வஹிம என்று சொன்னால் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நாங்க நினைக்கிறோம், கெஸ் பண்றது, அப்படி இருக்கலாம் என்று சொல்றது. அப்ப இந்த மசாலிஹ் என்று சொல்லி நாங்க அடையாளப்படுத்துறது எல்லாமே மௌஹூம் என்று தான் சொன்னார். அவன் சொன்னான் என்றால் ஷரியாவுட மகாசித் வந்து மனிதனுடைய தீனை பாதுகாக்கிறது, உயிரை பாதுகாக்கிறது, அக்கலை பாதுகாக்கிறது, நசபை பாதுகாக்கிறது, மாலை பாதுகாக்கிறது, இதெல்லாம் மகாசித் தான். அப்ப இவற்றை எல்லாம் பாதுகாத்தல் என்று சொல்றது மனித நலன். இது மனித நலனா இல்லையா என்று சொல்றது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நிர்ணயிக்கப்படுறதற்கான அதாவது கத்தழியான ஆதாரம் இல்லை, திட்டவட்டமான ஆதாரம் இல்லை. அதை நிர்ணயிக்கிறது வந்து நாங்க வன்னியான ஆதாரங்களூடாகத்தான் அதை நிர்ணயிக்கிறோம். அப்ப அந்த வகையில அந்த அந்த குறிப்பிட்ட எல்லா விஷயங்களும் வந்து அது மௌஹூம் தான், ஒரு கெஸ்ஸிங் தான். சரியாக இருக்கோ மேலும் பிழையாக இருக்கிறதுக்கும் ஏலும். அப்ப இந்த காலப்பகுதியில இது மகாசித் என்று சொல்ற ஒரு விஷயம் எப்படி இருந்தென்றால் உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால அதுலயும் உசூல் ஃபிக்ஹுல இந்த மஸ்லஹா என்று சொல்ற விஷயத்தை பேசுற இடத்துல தான் இந்த மகாசிதை வந்து பேசினார்கள். அந்த வகையில இப்ப மகாசித் என்று சொல்ற விஷயம் ஒரு 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 பலமான ஒரு அடிப்படை ஒன்றாக இருக்கல்ல. ஏனென்றால் அது வந்து ஒரு 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 வன்னியான விஷயம். ஆனா ஒரு வன்னியான விஷயத்தை ஹுஜ்ஜாவா பயன்படுத்தலாமா இல்லையா? ஹுஜ்ஜாவா பயன்படுத்தலாம், ஒரு ஆதாரமாக கொள்ளலாமா இல்லையா? ஒரு ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கான ஆதாரமாக கொள்ளலாமா இல்லையா? ஆதாரமாக கொள்ள முடியும். அது வந்து பொதுவாக இப்ப ஹதீஸுகள்லையும் ஆஹாதான ஹதீஸுகள் ஆதாரமாக கொள்றாங்க தானே. ஆஹாதான ஹதீஸுகள் வந்து வன்னி தான். அப்ப வன்னியான ஒரு விஷயத்தை ஆதாரமாக கொள்ளலாமாண்டு ஆதாரமாக கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மொத்தமான உசூல் ஃபிக்ஹே அவங்க சொன்னாங்க என்றால் எல்லாமே வன்னி தான். மனுஷனுடைய அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் எங்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் நாங்கள் தீர்மானிச்ச நாங்கள் கெஸ் பண்ணின விஷயங்கள் எப்படி வந்து ஒரு சட்டத்தை பெறுற அதற்கான அந்த உபாயங்கள் என்ன என்று சொல்றது நாங்கள் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள். அது வந்து மிக திட்டவட்டமாக ஷரியத்துல வந்து அது மிகச்சரியான அணுகுமுறை, மிகச்சரியான உபாயங்கள் என்று சொல்லி நிறுவப்படலை. அப்ப எனவே அது அது எல்லாமே வன்னி. அதை ஒருத்தர் வந்து மறுக்கிறதுக்கான இடம்பாடு தாராளமாக இருக்கிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்ள மேலும் மறுக்கவும் மேலும். அப்ப அந்த அதன் காரணமாக தான் நாங்கள் சொல்லுவோம் என்றால் உசூல் ஃபிக்ஹுட பரப்புகளுக்குள்ளால விரிந்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. கியாஸையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், இஜ்மாவையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். மஸ்லஹாவ, இஸ்திஹ்சான, கௌலு ஸஹாபிய, சத்து தரியாவ இவற்றை எல்லாத்தையுமே மறுக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்னென்ன? இதெல்லாம் உமூர் வன்னியா, உமூர் வன்னியா. அப்ப அதுல ஒன்றாகத்தான் எது இருந்தது? மக்காசித் என்ற விஷயமும் இருந்தது. மக்காசித் வந்து எப்படி பார்க்கப்பட்டது என்று சொன்னா அது மஸ்லஹாவாகத்தான் பார்க்கப்பட்டது. மஸ்லஹாவை பேச போகின்ற நேரத்தில் தான் பரூரியாத், ஹாஜியத், தஹ்சீனியத்தை பேசினாங்க. அப்ப அந்த 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 மஸ்லஹாக்கள் அடைந்து கொள்ளுதல் தான் மக்சத் என்று சொன்னார்கள், எங்கட ஷரியாவோட நோக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை நிர்ணயிக்க போகின்ற நேரத்தில் நாங்கள் திட்டவட்டமாக எதுவும் சொல்லல. இப்ப நாங்கள் சொல்லுவோம் உயிரை பாதுகாத்தல் வந்து மக்சத், என்னடா உயிரை பாதுகாக்கிறது மனிதனுக்கு நலனானது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இப்ப உண்மையிலே அது மனிதனுக்கு நலனானது தானா என்று சொல்றது வந்து நாங்கள் அதுக்கு சில ஆதாரங்கள் சொல்லுவோம். ஆனால் அது மிக திட்டவட்டமானதுவா இல்லை, அது ஒருத்தர் கவுண்ட் ஆகியமென்று பண்ணி அப்படி இல்லைன்னு மறுக்கலாம், அதுக்கான இடம்பாடு இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்ப அந்த தர்க்கம் தான் உண்மையிலே இந்த காலப்பகுதியில் இருந்ததை பார்க்கலாம். இப்போ மக்காசித் என்று சொல்ற விஷயம் இந்த காலப்பகுதியில் ஒரு மஸ்அலா ஜுஸ்இயாவா தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ ஒன்று இருக்கிறது, பெரிய வேல்யூ ஒன்று இருக்கிறது. அது வந்து மிக பெரும்பாலும் மஸ்லஹா என்று சொல்ற அந்த விஷயத்துக்குள்ளால மறைஞ்சிதான் இருந்திருக்கிறது. ஆனால் இமாம் கஸ்ஸாலி போன்றவர்கள் மக்காசித் என்ற சொல்ல பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். மக்காசித் என்ற சொல்ல அதை குறிக்கிறதுக்கு மக்காசித் என்றது பதிலாக மக்சூத் என்ற சொல்ல இப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அந்த மக்சூதுகளை அதாவது மசாலிக்குகள் தான் மக்காசிதுகள் என்று சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவங்க அந்த அந்த மக்காசிதுக்கு கொடுத்த
சட்ட ரீதியான வேல்யூ என்ன, சட்ட ரீதியான அந்தஸ்து என்ன என்றால் அது ஒரு மஸ்அலா ஜுஸ்இயா, ஒரு கிளை விவகாரம் ஒன்று என்றுதான் பார்த்தார். அதை ஒரு அடிப்படையா பார்க்கல, ஒரு பிரதானமான விஷயமா பார்க்கல, ஒரு சப் ஒரு ஒரு மெட்டரவுண்டாக மட்டும்தான் அதை பார்த்தார். அது அந்த லெவல் தான் இந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில இருந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப சூல் ஃபக்ஹ் ஒரு விஷயம் உண்டாக இருந்ததன் அடிப்படையில் இஜ்திஹாதுல அது தாராளமாக பிரயோகத்தில் இருந்திருக்கிறது, இஜ்திஹாதுகளுக்குள்ளால பிரயோகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு மஸ்அலா ஜுஸ்இயாவாகத்தான் அது கருதப்பட்டிருக்கிறது. இது இந்த காலப்பகுதியில் அடுத்து, அதாவது இது இரண்டாவது அதாவது பரிமாணமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். மூன்றாவது பரிமாணத்துக்கு நாங்கள் வந்தோம்னா அதை நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு ருக்குன் அசாசி என்று சொல்ற விஷயம். இது ஒரு அதாவது இப்போ நாங்கள் ருக்குன் என்று சொல்ற நேரத்தில் உள்ள முக்கியமான விஷயம் என்ன, ஒன்று சாதாரணமான இப்போ நாங்கள் தொழுகையிட ருக்குன் என்று சொல்ற நேரத்தில் அதாவது தொழுகையை தாங்கி நிற்கின்ற ஒரு விஷயம், அது இல்லாட்டி தொழுகை இருக்க மாட்டாங்க. அடுத்தது தொழுகையோட ஒரு அங்கமாக அது இருக்கு, அல்லது அந்த குறிப்பிட்ட செயற்பாட்டோட ஒரு அங்கமாக உள்ளோண்டத்தான் நாங்கள் ருக்குன்னு சொல்லுவோம். அதை எடுத்து போட்டுதுண்டா அந்த அந்த குறிப்பிட்ட அந்த செயற்பாடு நினைக்காது, அதுக்கு வாழையது. அப்போ ஒரு கட்டிடம் எழுந்து நிற்பதற்கு 4 தூண்கள் தேவைன்னு இருந்தால் அந்த 4 தூணும் அந்த உரிய பொசிஷனில் இருக்கணும். அந்த ஒரு பொசிஷன் விட்டு ஒரு தூண் எடுத்து போட்டாலும் கட்டிடம் நிலைக்காது, அது சரிஞ்சிடும். அப்போ அப்படியான ஒரு முக்கியத்துவம் உள்ளோண்டத்தான் நாங்கள் ருக்குன் என்று சொல்லுவோம். இந்த ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி தான் உண்மையிலே இந்த மக்காசித் என்று சொல்ற அந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்குரிய அந்த அது ஒரு ருக்குன் அசாசி, ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்று சொல்கின்ற அந்த முக்கியத்துவம் அதுக்கு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த விஷயத்தை முதலாவது கொண்டு வந்தவர் நாங்கள் சொல்லுவோம் இமாம் ஷாத்திபி. இமாம் ஷாத்திபி தான் அந்த புரட்சியை செஞ்ச முக்கியமான. இப்போ இமாம் ஷாத்திபி உண்மையிலே இந்த மக்காசித் என்று சொல்ற அந்த கலைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அவருடைய பங்களிப்பு ஒரு சாதாரண சிம்பிள் விஷயம் இல்லை. உண்மையிலே நாங்கள் அதை தொடக்கி வச்சவர்கள் என்று சொல்லி ஹக்கீமு திருமதியை பேசினாலும், கஃபால் ஷாஷியை பேசினாலும், அங்கே கசாலி ஜுவைனி போண்டாக்களை பேசினாலும் கூட அவங்களுக்கு எல்லாத்திட பங்களிப்பை விடவும் அவங்க எல்லாம் அந்த விஷயங்களை ஒன்று அதை பயன் என்ற எல்லையில பேசினாங்க, அல்லது உசூல் ஃபக்ஹ் என்ற வட்டத்துக்குள்ளால நின்று பேசினார்கள். என்னோட அவ்வளோ பேரும் உசூல் ஃபக்ஹ் சம்பந்தமான புத்தகங்கள் எழுதுகின்ற நேரத்துல தான் அதுல மக்காசிதை பேசியிருக்கிறார்கள். இமாம் ஜுவைனி அவருடைய கிதாபுல் புர்ஹான்ல தான் இதை பேசியிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய அந்த அல் கியாசி என்று சொல்ற நூல், அது உண்மையிலே அரசியல் சம்பந்தமா எழுதப்பட்ட நூல், அதுல தான் இந்த கருத்தை பேசியிருக்கிறார். அதே மாதிரி இமாம் கசாலி அவருடைய முஸ்தஸ்பால தான் இதை பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் உசூல் ஃபக்ஹ் சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல்கள். அவற்றை பேசுகின்ற நேரத்தில் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆனா இமாம் ஷாத்திபியை பொறுத்தவரையில இமாம் ஷாத்திபியும் அல் முவாஃபகாத் ஃபி உசூல் ஷரியா என்று சொல்லி உசூல் ஃபக்ஹ் சம்பந்தமாக தான் நன்மையில் எழுதினார், உசூல் ஃபக்ஹ் சம்பந்தமான எழுதினார். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்றால் இமாம் ஷாத்திபி செஞ்சதுல, முக்கியமாக அந்த நூலை தொகுத்ததுல, சாதாரணமா நாங்க ஒரு புத்தகம் முவாஃபகாத் மொத்தமா ஒரு புத்தகம் தானே, முவாஃபகாத்துக்கு ஒரு முன்னுரை இருக்கும், ஒரு முடிவுரை இருக்கும், இப்படித்தான் இருக்கும் சாதாரணமாக. எத்தனை பாகங்கள் கொண்ட புத்தகமாக இருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முன்னுரை தான் சொல்லியிருப்பார்கள், ஒரு முடிவுரை தான் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இமாம் ஷாத்திபி அந்த புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தை தனியாக எடுத்தாரு, மக்காசிதை பத்தி பேசுறது. அந்த இதுக்கு தனியான முன்னுரை எழுதினார், தனியான முடிவுரை எழுதினார் இமாம் ஷாத்திபி. அந்த வித்தியாசத்தை செஞ்சார். அப்ப ரைசலி சொல்லுவார் என்றால் அவர் அந்த புத்தகத்தை தொகுத்த அமைப்பிலேயே மக்காசிதுக்கு ஒரு தனித்த முக்கியத்துவம் இருக்கிறது என்ற மெசேஜை மறைமுகமா சொன்னார். இல்லாட்டி அவரு அந்த முவாஃபகாத்துக்கு சொன்ன மொத்த வரை விளக்கணத்துக்குள்ளாலேயே அந்த மொத்த முன்னுரைக்குள்ளாலே அதை முடிச்சு கொண்டிருக்கலாம். ஏன் கிதாபுல் மக்காசிதுக்கு தனித்தொரு முன்னுரை சொன்னார், தனித்தொரு முடிவுரை சொன்னார் என்றால் அதற்கான ஒரு தனித்த முக்கியத்துவம் ஒன்றை அவர் கொடுக்க நினைச்சார். அப்ப அது கிட்டத்தட்ட நாங்க சொல்லுவோம் என்றால் இந்த விஷயம்தான். இது ஒரு உசூல் ஃபக்ஹ் என்று சொல்றது எப்படி ஒரு அடிப்படையான விஷயமோ அதே மாதிரி மக்காசிதும் இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் என்று சொல்ற ஒரு மெசேஜை தான் அவரு சொல்ல வந்தார். இந்த விஷயத்தை உண்மையிலே அதை தர்க்க ரீதியாக நிறுவுகின்ற
இடத்துல நாங்க சொன்னோமே உசூல் ஃபிக்ஹ் இந்த காலப்பகுதியில் மொத்தமான உசூல் ஃபிக்ஹ் எப்படி பார்க்கப்பட்டது என்றால் வன்னியாகத்தான் பார்க்கப்பட்டது. நாங்க சொன்னோம் வன்னியாக பார்க்கப்பட்டது. இங்க இமாம் ஷாத்திபி செஞ்ச மிக முக்கியமான வேலை, இமாம் ஷாத்திபி செஞ்ச முக்கியமான வேலை என்றால் அவர் சொன்னார் உசூலு ஷரியா, ஷரியாவினுடைய அடிப்படைகள் எல்லாமே கத்இய்யா என்று சொன்னார். அது அவளும் கத்இய்யா. அப்ப அவர் முதலாவது நிறுவ வந்தார். உண்மையிலே உசூல் ஃபிக்ஹில் உள்ள ஒவ்வொரு கிளை விஷயத்தையும் அவர் கத்இ என்று சொல்ல வரல. உசூல் ஃபிக்ஹ் அவர் சொன்ன உசூலு ஷரியா என்று தான் சொன்னார். ஷரியாவினுடைய அடிப்படையான அந்த அம்சங்கள் அது கத்இ என்று சொன்னார். இப்ப அவர் சொன்னார்டா கியாஸ் என்று சொல்ற அந்த பொறிமுறை, அது அந்த ஒப்பிட்டு நாங்க செய்தல் என்று சொல்றது. அதே மாதிரி நாங்க சொல்ற இஸ்திஹ்சான் என்று சொல்றதும் சரி, மஸ்லஹா என்று சொல்றது, சத்து தரியா என்று சொல்றதுல நாங்க சொல்ற அடிப்படையான விஷயம், அதாவது ஒரு செயல் ஒரு தீங்கு கிட்டு செல்லுமாக இருந்தா அது தடுக்கப்படணும் என்று சொல்றது, ஒரு அது நலனுக்கிட்டு செல்லுமாக இருந்தா அது அனுமதிக்கப்படணும் என்று சொல்ற இந்த அடிப்படை விதி. இதுல பிரயோகங்கள்ல கருத்து வேறுபாடு கேள்வி, பிரயோகங்கள்ல வன்னியாத்து வர முடியும். ஆனா அந்த அடிப்படை விதியை நாங்க அதை வன்னி என்று சொல்லலாமா, அதை வன்னி என்று சொல்லலாம். அவர் சொன்னார், இமாம் ஷாத்திபி சொன்னார் என்றால் அது அவ்வளவும் என்ன கத்இ என்று சொன்னார், எல்லாமே திட்டவட்டமானது என்று சொன்னார். இதுக்கு அவர் இமாம் ஷாத்திபி கொண்டு வந்த மிக முக்கியமான ஆதாரம், இமாம் ஷாத்திபி கொண்டு வந்த மிக முக்கியமான, அவர் சொன்னார் உசூலு ஷரியா, ஷரியாவுடைய எல்லா உசூல்களும் எப்படி நிறுவப்படுகின்றன என்றால் இஸ்திக்ராவுடாகத்தான் நிறுவப்படுகின்றன. இஸ்திக்ரா அதாவது எதையுமே நாங்க எந்த அசலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி நஸ்ஸில் இருந்து மட்டும் தீர்மானிக்கிறது. ஒரு நஸ்ஸில் இருந்து ஒரு ஹதீஸ்ல இருந்து ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டும் வச்சு ஒரு அசலை நாங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நாங்க எந்த ஒரு உசூல் ஷரியா தீர்மானிக்கப்படுறதாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் இருக்கிற எல்லா ஜுஸ்இயாத்துகளையும் பார்த்து அந்த ஜுஸ்இயாத்துகளிலிருந்து நாங்க வருகின்ற பொது முடிவு தான் என்ன அஸ்ல் என்று நாங்க சொல்றோம். அப்போ எல்லாத்திலையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது அம்சம் எது என்று சொல்லி பேசுறது தான் உசூல் என்று சொல்றது. அப்ப இங்க அவர் சொல்லுவார் என்றால் இஸ்திக்ரா என்று சொல்றது அதை செய்வதுதான். இங்க இமாம்கள் இஸ்திக்ரா பேசுற நேரத்துல அதை ரெண்டாக சொன்னார்கள், இஸ்திக்ரா தாம், இஸ்திக்ரா நாகிஸ். இஸ்திக்ரா தாமாக இருந்தா எல்லாருமே ஒத்துக்கொண்டார்கள், அது கத்இ தான். இஸ்திக்ரா அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம், இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க கிளாஸில், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், அதாவது இந்த கிளாஸ்ல இருக்கின்ற ஒவ்வொரு ஆளும் இலங்கையை சேர்ந்தவர் என்று சொல்ற ஒரு ஒரு எடுகோல் நாங்கள் எடுத்து வைப்போமே. இப்போ இந்த எடுகோலை நிரூபிக்கும், இந்த எடுகோலை நிரூபிக்கும். இப்போ இதுல இஸ்திக்ரா தாம் என்று சொல்லி நாங்க சொல்றோம்டா ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போய் நீங்க இலங்கையரா, நீங்க இலங்கையரா, நீங்க இலங்கையரா, நீங்க இலங்கையரா, எல்லாருக்கிட்டையும் தகவல் எடுத்தாச்சு, அவ்வளவு பேரும் இலங்கையர் என்று சொல்றாங்க. இப்ப நாங்க மிச்சம் கான்பிடன்ஸா சொல்லும் இந்த கிளாஸ் இருக்கிற அவ்வளவு பேரும் இலங்கையர். அத யாரும் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இஸ்திக்ரா தாம் நாங்க சொல்றோம், ஒவ்வொரு ஜுஸ்இயாவையும் நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம், ஒவ்வொரு எதையும் மிஸ் பண்ணல, ஒவ்வொரு ஜுஸ்இயாவையும் பார்த்தோம். அப்ப அதை நாங்க சொல்லுவோம் இஸ்திக்ரா தாம், சம்பூர்ணமான இஸ்திக்ரா. இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தா அது கத்இயா இல்லையா? 100% கத்இ தான், மிச்சம் திட்டவட்டமானது. யாரும் அதை அந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டுக்கு உட்படுத்தலாம், விளங்கானே. அப்ப அதை விவாதத்துக்கு உட்படுத்தல, யாரும் சந்தேகம் உண்டு கிளப்பலாம். அப்ப அவ்வளவு பேரும் அந்த அதாவது இலங்கையர் என்று சொல்ற அந்த விஷயத்தை நாங்க இது பண்ணோம். அப்படி நடந்தா அது இஸ்திக்ரா தாம், அப்படி நடந்தா அது இஸ்திக்ரா தாம், அது கத்இ, எல்லாரும் அதில் உடன்பட்டார். அடுத்து இஸ்திக்ரா நாகிஸ். இஸ்திக்ரா நாகிஸ் என்று சொல்ற நேரத்துல நாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு சாம்பிள் ஸ்டடி மாதிரி, சாம்பிள் ஸ்டடி மாதிரி இருக்கின்ற எல்லாத்தையுமே நாங்க பார்க்கறது இல்லை. சாம்பிளா ஒரு 1000 பேர் இருக்கிறண்டா ஒரு 100 பேரை நாங்க பார்க்கறோம். 100 பேரிடத்துல தகவல் எடுத்து போட்டுட்டு நாங்க பார்க்கிறோம். அப்ப அடுத்தவர்களும் இது மாதிரிதான் இருப்பார்கள். அந்த 100 பேர்ல 80% ஒரு மாதிரி இருக்கிறாங்க, இன்னொரு 20% இன்னொரு மாதிரி இருக்கிறாங்க என்று சொன்னா அப்ப நாங்க சொல்லுவோம் இந்த நிறுவனத்துல அல்லது இந்த யூனிவர்சிட்டியில படிக்கின்ற மாணவர்கள் 80% மாணவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள், 20% மாணவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ற ஒரு முடிவுன்னு நாங்க சொல்லுவோம். இப்ப அந்த முடிவு நாங்க சொல்லுவோம் இஸ்திக்ரா
ஆனா இஸ்திக்ரா நாக்கிஸ். நாங்க வந்து 1000 பேர் உள்ள இடத்துல 10 வீதத்தை தான் நாங்க 10 வீத ஜுஸ்இயாவை தான் நாங்க பார்த்தோம். 100 வீத ஜுஸ்இயாவை நாங்க பார்க்கல. 10 வீத ஜுஸ்இயாவை பார்த்து நாங்க அடுத்த 90 வீத ஆக்களுக்குமான முடிவை பத்தி நாங்க சொல்றோம். இந்த அணுகுமுறை நாங்க சொல்றோம். அது இஸ்திக்ரா நாக்கிஸ். இமாம்கள் சொன்னார்கள் இஸ்திக்ரா நாக்கிஸ் வந்து வன்னி. இஸ்திக்ரா நாக்கிஸ் வந்து வன்னி, அது கத்இ அல்ல. ஏனண்டா அதை வந்து இன்னொரு ஆர்கியூ பண்றதுக்கு இடமிக்குதா இல்லையா? இடமிக்குது என்று சொன்னார். விளங்கனே இந்த அடிப்படையில நின்றுதான் இந்த 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 காலப்பகுதியில இமாம் கஸாலி போன்றவர்கள் எல்லாம் இந்த இதை வந்து மஸ்அலா ஜுஸ்இயான்னு சொன்னதுக்கான காரணம், அல்லது மசாலிக் மௌஹூமான்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அதாவது இப்ப நாங்க உயிரை பாதுகாத்தல், செல்வத்தை பாதுகாத்தல், பரம்பரையை பாதுகாத்தல், அக்கலை பாதுகாத்தல் என்று சொல்றதெல்லாம் சரியான மக்காசிதுகள் என்று சொல்றதை நாங்க இஸ்திக்ரா ஊடாகத்தானே தீர்மானிக்கணும். அவர் சொன்னார் என்றால் இது சம்பந்தமா ஷரியாட எல்லா ஜுஸ்இயாவையும் பார்க்கறதுக்கு ஏழுமா எங்களுக்கு? ஏலாம். அதாவது ஷரியத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் ஒன்று அக்கலை பாதுகாத்தல் என்று சொல்றத நாங்க என்ன செய்யணும்? அது அது அதுதான் அது மக்சத் என்று சொல்லி நாங்க தீர்மானிக்கணுமாக இருந்தா ஷரியத்துல எல்லா ஜுஸ்இயாவையும் நாங்க பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அது இஸ்திக்ரா தாம். அப்படி இருந்தா அது கத்இ. ஆனா எங்களுக்கு அப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? கொஞ்சம் சிலதைத்தான் நாங்க பார்க்கறோம். சில ஜுஸ்இயாக்களை பார்த்து போட்டு நாங்க அப்படி ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப அது வந்து கத்இயா? கத்இ இல்லை, அதுதான் அதுதான். அப்ப அந்த வகையில தான் சொன்னார்கள் இது வந்து மசாலி மௌஹூமா என்று சொன்னார்கள். அப்ப அந்த வகையில இவங்க சொன்னாங்க என்னென்றால் உசூலுல் ஃபிக்ஹ் அடிப்படைகளும் இப்படித்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப எதுவுமே வந்து எல்லா ஜுஸ்இயாவையும் பார்த்து தீர்மானிக்கல. அப்ப அந்த வகையில எல்லாமே வன்னி தான் என்று சொன்னார். அப்ப அந்த வகையில மக்காசிதும் வன்னி, எல்லாமே வன்னி. அப்ப அந்த விஷயத்தை சொன்னார்கள். ஏனென்றால் இஸ்திக்ரா தாம் எதுலையுமே இல்லை, எல்லாமே இஸ்திக்ரா நாக்கிஸ் மட்டும்தான் இருக்கிறது. இப்ப இமாம் ஷாத்திபி வந்து செஞ்ச முக்கியமான புரட்சி என்னண்டா, அவர் இதை அப்படியே மாற்றி அடிச்சார். இஸ்திக்ரா நாக்கிஸும் அவர் சொன்னார் என்ன? கத்இ தான் என்று சொன்னார். இஸ்திக்ரா நாக்கிஸும் கத்இ. அவர் அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் கொண்டு வந்தார். சூரத் முல்க்ல வருகின்ற அந்த வசனம் எப்படி வருது? இப்படி வருது, அல்லதி خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا وهو حسير. அப்ப இங்க முதல்ல சொல்றால் خلق سبع سماوات طباقا அதை பல தட்டுக்களா படைச்சிட்டு ما ترى في خلق الرحمن من تفاوت, அல்லாஹ் தஆலாவோட படைப்புல வந்து எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அப்ப அப்படி ஏற்றத்தாழ்வும் இல்லைன்னு சொல்லி போட்டு ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர், நீங்க உங்களோட பார்வையை திரும்ப மீள செலுத்தி பாருங்க. இப்ப அல்லாஹ் சொல்றானே, பொதுவா ஜென்ரலா சொல்றான், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. திரும்ப நீங்க பார்வையை செலுத்தி பாருங்க, அதுல வந்து ஏதாவது குறைபாடு இருக்குதா? ஏதாவது குறைபாடு மீண்டும் செலுத்து. சும்மர்ஜிஇல் பஸர், அப்ப மீண்டும் அந்த பார்வையை செலுத்திப்பாங்க. கர்ரத்தை இரண்டாவது முறையாகும். யன்கலிபல் பஸரு இலைக்க ஹாசியன் வஹுவ ஹசீர், உங்களோட பார்வை வந்து தோல்வி அடைஞ்சு திரும்பி வரும் என்று சொல்றாங்க. என்றால் அல்லாஹ்வுடைய படைப்புல வந்து எந்த இடத்திலையுமே எந்த குளறுபடியும் இல்லை, சமச்சீரற்ற தன்மையும் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு சமச்சீரான தன்மை தான் இருக்கிறது. அதை நீங்க செக் பண்ணணும்னா நீங்க பாருங்க, ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை பாருங்க. பார்த்து நீங்க குறைபாட்டை கண்டுபிடிக்கணும் என்ற முனைப்போட போனீங்கன்னா தோல்வியோட திரும்பி வருவீங்க என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இதை வந்து இமாம் ஷாத்திபி கொண்டு வந்தார். இந்த வசனத்தை கொண்டு வந்து அவர் சொன்னாருன்னா, இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய படைப்புக்கள்ல வந்து சமச்சீர் தான் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லை, சமச்சீரற்ற தன்மை இல்லை. அப்ப இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் வேற ஆதாரம் சொல்லல, நீங்களே அதை பாருங்கன்னு தான் சொன்ன, நீங்களே அதை தேடி பாருங்கன்னு சொன்ன. இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை வந்து இந்த உலகத்துல நாங்க அது சமச்சீராகத்தான் இருக்கிறது என்று சொல்றதை நாங்க நிறுவனமாக இருந்தா எங்கட தேடல் எப்படி இருக்கணும்? உண்மையில இஸ்திக்ரா தாம் நாங்க பார்த்தோம்டா, அவ்வளோ அல்லாஹ்வுடைய படைப்பை நாங்க என்ன செய்யணும்?
ஒவ்வொரு ஜுஸ்இயாவாக நாங்க செக் பண்ணுவோம், எல்லாத்துலயும் சமச்சீர் தன்மை இருக்கிறதுவா. அப்போ உலகத்து வானங்கள், பூமி, இந்த எல்லாத்திலும் உள்ள அனைத்து படைப்பையும் ஒவ்வொரு ஜுஸ்இயாவாக நாங்க செக் பண்ணி பார்க்கணும், அது சமச்சீராக இருக்கிறதுவா இல்லையா. அப்படி இருந்தா தான் நாங்க என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய படைப்பு சமச்சீராக இருக்கிறது என்று சொல்ற ஒரு கத்தழியான முடிவுக்கு நாங்க வருவோம். ஆனா இவர் சொல்றாரு அது சாத்தியமா? அது சாத்தியம். அப்ப குர்ஆன் இங்க எங்களுக்கு சொல்றேன் என்றால் ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை பாருங்க. அப்போ அவ்வளவுதான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. நீங்க 2 தடவை பார்த்தால் இந்த இது சத்தியமானது என்று சொல்றது உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க ஒரு தடவை ஒரு சாம்பிள் ஸ்டடி செய்யுங்க, அது போதாண்டு கண்டா இன்னொரு சாம்பிள் ஸ்டடி செய்யுங்க, 2 செய்யுங்க. அந்த 2 செஞ்சு பார்க்கிற நேரத்திலும் எங்களுக்கு முழு எல்லா படைப்புகளையும் எங்களால பார்க்க முடியுமா, கிடைக்குமா? இல்லாது. 10% ஒரு 20% மாறும், அவ்வளவுதான். அப்ப அவர் சொல்றாரு என்றால் இங்கு அல்லாஹ் தஆலா இயல்பாகவே இஸ்திக்ரா நாகிஸ உங்களோட நம்பிக்கை நிறுவுறதுக்கு போதுமானதுன்னு சொல்லி, எங்க அகீதாவை நிறுவுறதுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புல எந்த சமச்சீரற்ற தன்மையும் இல்லை என்று சொல்ற நம்பிக்கை நிறுவுறதுக்கு இந்த இஸ்திக்ரா நாகிஸ் போதும் என்று அல்லாஹ் தஆலா இதுல சொல்லி. அப்ப அதை வச்சு அவர் சொல்வார் என்றால் இஸ்திக்ரா நாகிஸ் என்பதனால் அது ஒரு நாளும் வன்னியாக தான் இருக்கணும் என்று சொல்ற விதி. இஸ்திக்ரா நாகிஸும் என்ன சொல்ற, அது கத்இ தான் என்று சொன்னார். அப்ப அந்த பாயிண்ட நிறுவுறதன் ஊடாக இமாம் ஷாத்திபி என்ன செஞ்சாருண்டா, அவர் சொன்னார், முதலாவது அவர் சொல்ல வந்தார் இந்த உசூலு ஷரீஆ எல்லாமே கத்இ என்று சொன்னார். உசூலு ஷரீஆ எல்லாமே கத்இ, அந்த வகையில் உசூல் ஃபிக்ஹ் கத்இ, அந்த அது அதனோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற மகாசித் கத்இ என்று சொன்னார். அப்ப அதன் அடிப்படையில் அவர் சொன்னார் என்றால் இந்த குறிப்பிட்ட அப்ப இங்க மசாலிஹ் மவ்ஹூமாவாக இருந்த மகாசித் என்ன எப்படி மாறுகிறது, ஒரு ருக்குன் அசாசியாக மாறுகிறது. இவ்வளவுதான் உசூலு ஷரீஆல உண்டாக அது மாறுகிறது. இவ்வளவுதான். இந்த நிலைமையிலிருந்து நாங்க கிட்டத்தட்ட உண்மையிலே ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டுல தான் இந்த நிலைமை இருந்தது. ஆனா ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டு வரையில அதற்குரிய அதே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தானே எல்லா காலப்பகுதியிலும் இருந்தது என்று அப்படி இல்லை. கிட்டத்தட்ட அந்த கால 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மக்காசித் கிட்டத்தட்ட அப்படி நின்று போன ஒரு சூழல் மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டு தான் இதுல ஒரு புதிய புரட்சி நடந்தது. நாங்கள் பார்க்கலாம் இப்னு ஆஷூர் போன்றவர்களால, அல்லது அதுக்கு முந்தி முகமது அப்து, அதே போல ஷேக் அப்துல்லா தர்ராஸ் போன்ற இந்த ஆட்கள்கள் செஞ்ச அந்த புரட்சி, அவங்க செஞ்ச அந்த வேலையினூடாக மக்காசித் உண்மையிலே எப்படி மாறியது, அது ஒரு இல்ம் முஸ்தகில்லாக மாறியது. இல்ம் முஸ்தகில்லா இந்த இடத்துல ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட்ல பார்க்கறதுக்கு இருக்கிற ஒரு விஷயம், இப்னு ஆஷூர் தான் முதலாவது ஒரு அழைப்பு விடுத்தார், மக்காசிது நாங்கள் ஒரு தனி கலையாக கொண்டு வரோம். அவர் சொன்னார் உசூலுல் ஃபிக்ஹ் ஏற்கனவே இருக்கிறது, உசூல் ஃபிக்ஹ்ல நிறைய பிரச்சனைகள், எனவே உசூல் ஃபிக்ஹ் அப்படியே வச்சு போட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு இஸ்தின்பாத்துக்கு இஜ்திஹாதுக்கு இன்னொன்றை நாங்கள் உருவாக்குவோம், அது மக்காசித் என்று சொன்னார். அதாவது எதுவெல்லாம் கத்இயான விஷயங்களாக இருக்கிறதுவோ அதை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இல்முல் மக்காசித் என்று சொல்லி நாங்கள் இன்னொரு கலையை கொண்டு வருவோம். உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால நிறைய வன்னிகள் இருக்கின்றன, வன்னி எல்லாம் விட்டு போட்டு அப்படி அங்க உசூல் ஃபிக்ஹ் அப்படியே விட்டுட்டு நாங்கள் கத்இ எல்லாத்தையும் திரட்டி என்ன செய்வோம், ஒரு புதிய கலையை உருவாக்குவோம் என்று இப்னு ஆஷூர் சொன்னார். இப்னு ஆஷூர் சொன்ன அந்த விஷயம் கூட உண்மையிலே எந்த பரப்போடு மட்டும் சுருங்கியது என்றால், நாங்க சொல்ற இந்த ஷரியா ஃபிக்ஹ் என்று சொல்ற பரப்போடு தான் அது மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனா இப்னு ஆஷூருக்கு பிறகுள்ள இப்ப இருக்கின்ற மக்காசித் சம்பந்தமான சிந்தனை எந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறது, மக்காசித் என்று சொல்றது அது அது ஒரு உசூலு ஷரியா என்று சொல்றது மட்டுமல்ல, ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, ஷரியாவினுடைய எல்லா கலைகளோடும் சம்பந்தப்பட்டது. அப்போ அது தஃப்சீரோடு சம்பந்தப்பட்டது, அது ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்டது, ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது, அகீதாவோடு சம்பந்தப்பட்டது, எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டது ஷரியா அந்த மக்காசித் என்று சொல்றோம். இதை தாண்டி இன்றைக்கு இந்த தாரிக் ரமதான் போன்றவர்களும் அதாவது ஜாஷரோதா போன்றவர்களும் அடுத்த இந்த பரம்பரை, அதாவது மக்காசித் நியூ ஜெனரேஷன் அதை எப்படி பார்க்கிறது,
என்று சொல்ற நேரத்தில் மக்காசித் என்று சொல்றது தனியாக நாங்க இஸ்லாமிய கலைகளுக்கு மட்டும் அப்ளை பண்றதுக்குரிய ஒரு விஷயம் உண்டு அல்ல. அதனோடு மட்டும் நாங்கள் ஒரு நாள் மட்டுப்படுத்த தேவையில்லை. நாங்கள் மக்காசித் எல்லா பௌதீக கலைகளுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம், எல்லா மானுடவியல் கலைகளுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம் அப்படி சொன்னோம். ஷரியாட கலைகளுக்கு மட்டுமுரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல, அது எல்லா மானுட கலைகளுக்கும் நாங்கள் அதை அப்ளை பண்ண முடியும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அது இல்ம் முஸ்தகில் என்று சொல்லி வந்த நேரத்திலேயும் கூட அது ஃபிக்ஹோடு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பிறகு ஃபிக்ஹில் இருந்து கொஞ்சம் மாறி அந்த இஸ்லாத்தினுடைய எல்லா கலைகளுக்கும் அது பிரயோகிக்கப்பட முடியும் என்று சொல்ற ஒரு இடத்துக்கு வந்தது. அதை தாண்டி இப்போ உள்ள நிலைமை எங்க வந்து சேர்ந்திருக்கிறது என்றால், இஸ்லாமிய கலைகளுக்கு மட்டும் நாங்கள் இதை இஸ்லாமிய கலைகளோட மட்டும் நாங்கள் சுருக்கி கொள்ள தேவையில்லை, மட்டுப்படுத்த தேவையில்லை. இஸ்லாமிய கலைகளை தாண்டி எல்லா கலைகளுக்கும் அப்ளை பண்ண முடியுமான விஷயம் தான் இது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு அப்போ அதை அந்த பேசிஸ்ல தான் அவர் மக்காசித் என்ற சொல்லையும் தாண்டி அந்த அதாவது கீமா வேல்யூ என்று சொல்ற ஒரு சொல்ல கொண்டு வந்தார் தாரிக் ரமலான் போன்றாங்க. அப்போ அந்த வேல்யூ மையப்படுத்தி நாங்கள் இதை பேசணும். அந்த வகையில் மருத்துவத்தோட வேல்யூ என்ன, அதாவது புவியியல்ட வேல்யூ என்ன, வானியல்ட வேல்யூ என்ன, இந்த ஒவ்வொரு கலையிலையும் ஈடுபடுகின்ற நேரத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய வேல்யூஸ் என்ன என்று சொல்ற விஷயத்தை பேச முற்பட்டாங்க. அப்போ இது வந்து தனித்து ஷரியா கலைகளோடு மட்டுப்படுத்தப்பட தேவையில்லை, அது எல்லா கலைகளுக்கும் அப்ளை பண்ண முடியுமானது என்று சொல்ற அந்த இடத்துக்கு வந்ததை நாங்கள் பார்க்கணும். அப்போ பாருங்க என்னண்டா, அந்த மக்காசித் என்று சொல்ற அந்த விஷயத்தினுடைய அந்த அந்த தல மாற்றம் அல்லது அந்த பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி இருந்திருக்கிறது. அப்போ ஒரு தஃப்கீராக மட்டும் அது இருந்து ஒரு மஸ்அலா ஜுஸ்இயாவாக வந்து ருக்குன் அசாசியாக மாறி ஒரு இல்ம் முஸ்தகில்லாக அது வளர்ச்சி அடைஞ்சதை நாங்கள் பார்க்கலும். அப்போ அந்த கலையை மக்காசித் என்று சொல்றத வந்து ஷரியாக வளர்த்தெடுப்பதற்கு கண்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு கலை என்று சொல்றதை தாண்டி, அதாவது மனித சமுதாயத்தை வழிநடாத்துவதற்கான ஒரு 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 அடிப்படை கலை, அதாவது அல்லது மனித சமுதாயம் அல்லது இன்னொரு வகையில சொன்னா உலகத்துக்கு அறிவியலை வழிநடாத்துவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு கலை என்று சொல்கின்ற இடத்துக்கு தான் இன்றைக்கு அது வந்து செய்து. அப்ப அப்படியான ஒரு 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 தலமாற்றம் இந்த மக்காசிதை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலும். அப்போ இதுதான் நாங்கள் இந்த மக்காசித் ஒரு மஸ்அலா ஜுஸ்இயாவாக இருந்து எப்படி அது மாறியது என்று சொல்கின்ற அந்த கருத்தில் பேசுவதற்குரிய விஷயம்.